ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை ஒழுக்கத்தில் எந்த அளவுக்கான வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து பேசியிருக்காங்க. இன்னொரு செய்தியை பாருங்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். 2250வது இலக்கம். லா யகூலன்ன அஹதுக்கும் ஹபுஸத் நஃப்ஸி, உங்களில் ஒருவர் என் உள்ளம் கெட்டு விட்டது என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் லியகுல் லகிஸத் நஃப்ஸி, ஆனால் அவர் என் உள்ளம் கெட்டு விட்டது என்று சொல்லலாம். தமிழில் மொழிபெயர்த்தால் அப்படித்தான். இரண்டுக்கும் தமிழில் மொழிபெயர்த்தால் அப்படித்தான். ரெண்டு வார்த்தையும் உள்ளம் கெட்டு போய் விட்டது என்று குறிக்கும். ஆனால் உள்ளம் கெட்டு போய் விட்டது என்பதை மோசமான முறையில் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்றதுக்கு லக்கிசத் என்ற வார்த்தையை ரசூலாம் சொல்றான். அதாவது லக்கிசத் என்ற வார்த்தை நல்ல நல்ல அழகான வார்த்தை. ஹபுசத் என்றது ஹுபுஸ், அதாவது அசிங்கமாகிவிட்டது, கேவலமாகிவிட்டது, இழிநிலை அடைந்து விட்டது, இப்படி எங்களை நாங்களே ஆக கீழளவுக்கு தாழ்த்தி கொள்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்களோட உள்ளத்தில் வந்து நீங்கள் ஒரு கெடுதியை உணர்ந்தால் அது லேசான முறையில் என்ன செய்ய, வெளிப்படுத்துங்க. உள்ளம் கெட்டுட்டு, உள்ளம் கொஞ்சம் பாதிச்சுட்டு, உள்ளம் கொஞ்சம் நெறி பிறண்டுட்டு இப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லாம் ஹரபாய் நாசமாய் அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம். அதாவது உள்ளத்தை கொண்டு போய் மிக உச்சகட்ட கேவலத்தில் என்ன செய்யறது, அறிமுகப்படுத்துகிற இந்த மாதிரி வார்த்தையை என்ன செய்ய வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈமானிய வழிகாட்டல். ஒரு முஃமின் வார்த்தை ரீதியாக கூட எவ்வளவு தூய்மையாக இருக்கிறான். இது மாதிரி ஏராளமான செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஒழுக்கத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த வார்த்தை ஒழுக்கத்தை வைத்து விளையாடிய ஒரு சமுதாயம் என்றால் யூத சமுதாயம் தான். வார்த்தையை வச்சு விளையாடிய சமுதாயம் எது, யூத சமுதாயம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராய் என்றால் என்ன, வகுல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ராயியத்தி, ஒவ்வொருவரும் ராய், மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். அப்போ யூதர்கள் பார்த்தாங்க, நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. எனவே ரசூலுல்லாஹ்களை பார்த்தா அவங்க விரும்பி கூப்பிடுறது தெரியுமா, ராயினா, எங்கட ஆடு மெய்ப்பாளரு. மற்ற கருத்தில் அவங்க விரும்பி கூப்பிடுற ரசூலுல்லாஹ்களை பார்த்தா ராயினா அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா வசனம், லா தகூலு ராயினா வகூலு உன்துர்னா, ராயினா என்று சொல்ல வேண்டாம், ராயினா என்று சொல்ல வேண்டாம், வகூலு உன்துர்னா, எங்களை பாருங்க அப்படி சொல்லுங்க, எங்களை பாருங்கள் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லி, அதாவது இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முனாஃபிக்குகளாக இருந்த யூதர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். ராயினா என்ற வார்த்தை, அதாவது ரெண்டு கருத்து. ஒன்று ராயினாண்டா எங்களது மெய்ப்பாளர், ரெண்டாவது எங்களை கவனியுங்கள். ஆனால் அதில் இன்னொரு அர்த்தம் என்ன, மெய்ப்பாளர். வகூலு உன்துர்னா, அதே போல் அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், அதான் வகூலு ஹித்தா, நீங்கள் ஹித்தா என்று சொல்லுங்கள், உங்கள் பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னித்து. ஹித்தாண்டா பாவங்கள் அழிந்து போகட்டும் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு வதுகுலுல் பாப சுஜ்ஜதா வகூலு ஹித்தா, இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு நீங்கள் குனிந்த நிலையில் என்ன செய்யுங்க, அதாவது அந்த ஊருக்குள்ள நுழைங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பாபுக்குள்ளால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நூனை கூட்டினாங்க. ஹிம்தாண்டா என்ன, கோதுமை. ஹிம்தான்னு சொன்னால் கோதுமை. இந்த வார்த்தை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஃபபத்தலல்லதீன ظلموا قولا غير الذي قيل لهم, எந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை விட்டுட்டு என்ன செய்தார்கள், வேறு வார்த்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பேசினார்கள். இது அவர்களுடைய வல்லமையான ஒரு செயல்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவர்கள்ட்ட வார நேரத்தில் கூட மோசமான முறை தான் பேச்சு நடை அப்படி அவங்கள்ட்ட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஞ்சு ஊட்டப்பட்ட ஒரு உணவு என்ன செஞ்சது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ட பின்னால் இதை விசாரிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம், நீங்கள் உண்மைப்படுத்துவீங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் வந்து உண்மைப்படுத்துவீங்களான்னு, நீங்கள் அதை உண்மையாக பதில் சொல்லுவீங்களான்னா நிச்சயமாக நாங்கள் உண்மையாக பதில் சொல்லுவோம் அப்படின்றாங்க. யார் இதில் நஞ்சு வச்சது, இந்த உணவில் நஞ்சு வைத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன பதிலை பாருங்கள், இந்த வார்த்தையை நடைய பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் நஞ்சு வச்சோம்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று சொன்னால் இஸ்தரஹ்னா மின்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் இல்லாதவர் பொய் சொல்லிக்கின்றிருந்தார், அவர்லேருந்து நம்ம என்ன செஞ்சிருப்ப, விடுதலை பெற்று விட்டோம். இது நல்ல விஷயமா இல்லையா, நல்ல விஷயம். அப்போ அடுத்தது எப்படி சொல்லணும், அடுத்து என்ன, நீங்கள் அல்லாஹ்வுடைய சாப்பிட்டு நீங்கள் வந்து என்ன, அதாவது இந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் ஈமான் கொண்டு விட சொல்லணும் தான். அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் இது உங்களே பாதிக்காது, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் இது உங்களே பாதிக்காது. அவங்களோட பகுதியை விட்டுட்டாங்க. இஸ்தரஹ்னா மின்கே என்று சொன்னவங்க நம்பிடுவோம் என்ற வார்த்தை என்ன செய்யலை,
அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் அதாவது நீங்கள் உண்மையாளர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இவங்களோட வார்த்தை என்ன செய்யலை, நீங்க என்ன செய்வீங்க அதை பத்தி என்ன செய்யலை, அவர்கள் சொல்லவில்லை. இது யூதர்களுடைய ஒரு வளமையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்கிட்ட எப்படி சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக், நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் வ அலைக்கும், உங்கள் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னு பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வார்த்தை ஜாலங்களை வைத்து விளையாடக்கூடிய இந்த தன்மை யூதர்கள்ட்ட நிறைய என்ன செய்து இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமுதாயம் என்ன செய்யும், லதத்தபிஉன்ன சுனன மன் கான மின் கப்லிக்கும், இதுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை அணுவாக என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கே எல்லாம் சமாளிப்பு ஒரு வார்த்தையை வைத்து நடக்கிறதோ, எங்கெல்லாம் பொது வார்த்தைகளை வைத்து நான் அங்கேயும் தான் இங்கேயும் தான் என்று அர்த்தப்படுகின்ற அமைப்பில் வார்த்தை பேச்சுக்கள் நடக்கிறதோ, இந்த எல்லா விஷயங்களும் யூதர்களை வழிமொழிந்து பின்பற்றுவதில் தான் என்ன செய்யும், அமையுமே தவிர சராஹத்தன் சொல்லாத வரைக்கும், தெளிவாக சொல்லாத வரைக்கும் இவர்கள் யாருடைய வழி நடக்கிறாங்க, யூதர்களுடைய வழி நடக்கிறார்கள் என்ற அர்த்தத்துக்கு தான் என்ன செய்யும், அது சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு எமது வார்த்தைகளில் தூய்மை, எமது வார்த்தைகளில் தெளிவு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் இந்த அல்ஃபாதுகள் அதபோடு இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி சொல்ல வேண்டாம், இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல் ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி அதன்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம்மனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது இந்த மதீனாவுடைய யூதர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி, முனாஃபிக்குகள் சம்பந்தமாக நான் ஒரு உரையில் எனக்கு இப்போ ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஒரு உரையில் மதீனாவுடைய யூதர்கள் மட்டும்தான் முனாஃபிக்குகளாக என்ன செய்தார்கள், அதாவது இருந்தார்கள் என்ற மாதிரி சொன்னேன். அதாவது முனாஃபிக்குகள் என்றால் யூதர்கள் இருந்தவர்கள் தான், வேறு யாருமே என்ன செய்யலை, இருக்கலைன்னு சொன்னேன். அது தவறு. மாற்றமாக எப்படி என்று சொன்னால், யூதர்களும் என்னது முனாஃபிக்குகளில் இருந்தாங்க, முனாஃபிக்குகளில் யூதர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லை. முனாஃபிகீன்கள் என்பவர்கள் குஃபார்கள் இருந்தும் முஷ்ரிக்கீன்கள் இருந்தும் பெரும்பட்டியல் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். யூதர்களில் இருந்தும் என்ன செய்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். இது அதாவது அக்ரபியாவுடைய ஒரு மார்க்க உரையில வைத்து நான் பேசிய ஒரு வார்த்தை. அது தவறு. அந்த தகவல் யாராவது அதில் கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால், அதாவது மதீனாவுடைய எல்லாத்துக்கும் கேட்காதவர்களாக இருந்தால் புதிய தகவலாக என்ன செய்ய வச்சுக்கன்னு சொன்னால், மதீனாவுடைய முனாஃபிக்குகள் என்பவர்கள் எல்லோருமே என்ன யூதர்கள் அல்ல. எல்லோரும் என்று சொல்றதை விட அரைவாசி கூட என்னது யூதர்கள் அல்ல. யூதர்கள் அதில் இருந்தார்கள். இன்னும் ஏனைய முஷ்ரிக்கீன்கள் மதீனாவிலே வேறு வேறு நலவுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள், அந்த முனாஃபிக்குகள் பட்டியலில் இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.